வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான துவையல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 1/4 கப் துவரம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுலேயே 2 காஞ்ச மிளகா, உரிச்ச பூண்டு பல் 4 சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்து ஆற வச்சுருக்க துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் ஒரு சூப்பரான துவையல் ரெடி. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இதை வந்து அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியும் இருந்தாலும் கேரட்டு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி முக்கியமான காய் மட்டும் அடிக்கடி வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது. வெள்ளரிக்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர்நூன் மேலே தான் விலாக் எடுக்கவே ஆரம்பித்தேன் அன்னைக்கு. ஈவினிங் 5 o'clockலேருந்து 6 o'clock வரையும் பிரதோஷ நேரம் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே விளக்கு ஏற்றணும்னு. அன்றைக்கி 5:30 ஆயிடுச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு. ஸ்நாக்ஸில் எதனா செஞ்சு கொடுக்கலான்னா பாப்கார்ன் இருந்தது, அதை தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பொரிச்சு கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். கொஞ்ச நேரம் ஏதாவது சீரீஸ் இருந்தால் நல்லா இருந்தால் அது கொஞ்சம் நேரம் பார்க்கறது, இல்லைன்னா எதனா மூவி பார்ப்போம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், சாட்டர்டே மார்னிங் சீக்கிரம் எழுந்திருச்சு. மேலேயும் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரவே 7 o'clock ஆகிடுச்சு. இன்றைக்கி காலேஜ் இருக்கிறதுனால எதனா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பேக் பண்ணணும். டீ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சர்க்கரை இல்லாமல் குடிப்பாங்க, ஒருத்தர் வந்து அரை சர்க்கரை போட்டு குடிப்பாங்க. அதனால் அதுக்கே ஒரு 15 minutes ஆகிடும். அதை போட்டுட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. பொங்கல் தான் செய்வேன் சாட்டர்டே. ஆனால் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பொங்கல் நல்லா இருக்காது. சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் செஞ்சுருந்தேன். அதை பேக் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மதியம் போல். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூ பறிக்கலான்னு போனால் இன்றைக்கி நிறையவே பூ பூத்திருந்தது. ஒரு 7-8 பூ பூத்திருந்தது. எல்லாத்தையும் பறித்து சாமிக்கு வச்சுட்டு அன்னைக்கு காலையிலேயே விளக்கேற்றியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தேன். இதோட இந்த vlog முடியுது. அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.